இப்படி சார் ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு ஒரு ஜாலியாக ஒரு படம் வேணும், வீட்டில் வண்டு சிண்டுகள்லாம் இருக்காங்க, குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு பார்க்கணும், கதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு தான். ஜியோ ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்கிற மலையாள படம் சர்வம் மாயா. நிவின் பாலி கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற ஒரு பேய், ஆனால் அந்த பேய்க்கு தான் யாருன்னே தெரியாது. இதுக்கு மேலே நான் கதைக்குள்ள போகலை, இல்லை நீ போய் தான் பாரு அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு மேலே சொல்றதுக்கு கதையும் கிடையாது. இது வந்து கான்செப்டுவலாக ஒரு பேய் படம், ஆனால் படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு பேய் படம் அப்படிங்கிற ஃபீலே வராது. பேயை நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம், அந்த பேய் பண்றதெல்லாம் பயங்கர கியூட்டா இருக்கும். அந்த தாட் ப்ராசஸ் தான் அந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ். நிவின் பாலி அண்ட் அஜு வர்கீஸ் அந்த கெமிஸ்ட்ரி வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த காமெடி எல்லாமே பக்கவா ஒர்க் அவுட் ஆச்சு. அஜு எல்லாம் பாக்குறதுக்கே ஒரு மாதிரி கிளாமரா சட்டம் போடாம தலை புலக்குன்னு சுத்திட்டு இருப்பாப்ல, சூப்பரா இருந்தாரு. நிவின் பாலி காமெடியா இருக்கட்டும், எமோஷனல் சீனா இருக்கட்டும், படத்தை சூப்பரா கேரி பண்ணி கொண்டு போயிருந்தாரு. ரெண்டு பேருக்குமே காமெடி வந்து ரொம்ப இயல்பா வந்துச்சு, அதுதான் பெரிய பிளஸ். இவங்க ரெண்டு பேரையும் தூக்கி சாப்பிட்டது, செம்மையா ஸ்கோர் பண்ணதுன்னா அந்த பேயா நடிச்சிருந்த ரியா ஷிபு தான். ரொம்ப சேலஞ்சிங் ரோல்லாம் கிடையாது, ஆனா அவங்க வர்ற சீன்ஸ்லாம் பயங்கர லைவ்லியா, அவங்க பெர்ஃபார்மன்ஸ், அவங்க துருன்னு பேசுறதெல்லாம் பயங்கர கியூட்டா, ஒரு டிலைட்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். அந்த கேரக்டரை வந்து செம்மையா என்ஜாய் பண்ணேன். பேயா வரும், இருந்தாலும் கூட 4 சீன் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். ஏன்னா ஒருத்தங்க தொணன்னு பேசினாங்கன்னா எப்படா பேச்சை நிப்பாட்டுவாங்கன்னு தானே தோணும். இவங்க அப்படிதான் ஒரு மாதிரி பேசிட்டே இருக்கக்கூடிய கேரக்டர் தான், பட் ஸ்டில் அது வந்து பயங்கர என்ஜாயபிளா இருந்துச்சு. அந்த கேரக்டரை இந்த படத்துல இருந்து தூக்கியாச்சுன்னா இந்த படம் ரொம்ப ஒரு சப்பையான படமா தான் இருக்கும். அந்த கேரக்டர்னா அந்த கேரக்டர் மட்டும் சொல்லல, கேரக்டர் எழுதப்பட்ட விதம் நல்லா இருந்தாலும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த படத்துக்கு வந்து ஒரு வேற ஃபிளேவரே கொடுத்துச்சு. இந்த படத்துல எனக்கு வந்து ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் எதுவும் இல்லை, கதையில வந்து ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் எதுவும் கிடையாது. அதனால ரொம்ப ஹூக்கடா அந்த படத்தை பார்க்க முடியல. பட் ஸ்டில் அங்கங்க ஒரு காமெடி ஃபீல் குட் மொமெண்ட்லாம் இருந்ததுனால இப்போ ஒரு போர் அடிக்காம படம் ஒரு மாதிரி போச்சு. காமெடி டெஃபினெட்லி ஒர்க் அவுட் ஆச்சு. அதாவது அயோடெக்ஸ் போடுற அளவுக்கு விழுந்து விழுந்து சிரிக்கிற காமெடிலாம் கிடையாது, பட் ஸ்டில் காமெடி இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் மோனோட்டோனிக்கா போகும். அதாவது ஒருத்தங்க கண்ணுக்கு மட்டும் பேய் தெரிஞ்சதுன்னா அதை வச்சு வர்ற காமெடி தான், பட் ஸ்டில் அந்த காமெடி நல்லா இருந்துச்சு. ஃபீல் குட் மொமெண்ட் வந்து எனக்கு ஒரு சில சீன் ஒர்க் அவுட் ஆச்சு. நிறைய இடங்கள்ல வந்து அந்த ஃபீல் குட் வந்து 4 ஸ்டார் சர்ஃபேஸ் லெவல்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது நிவின் பாலியும் அவங்க அப்பாவும் ரொம்ப வருஷம் பேசாம இருப்பாங்க, ஒரு சீன்ல ரீயூனைட் ஆவாங்க, அந்த சீன் சூப்பரா இருந்துச்சு. பட் இந்த பேய்க்கு நிவின் பாலி மேல வர லவ் எல்லாம் வந்து அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. அதே மாதிரி நிவின் பாலி வீட்டுல ஒரு நாய் இருக்கும், அந்த நாய்க்கு ஒரு பேக் டிராப் ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க, அவங்க அம்மாவை வச்சு ஒன்று சொல்லுவாங்க, அதெல்லாம் அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா எனக்கு தோணல. ஸோ சில ஃபீல் குட் மொமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபிளாட்டா இருந்துச்சு. ஒரு லைட் ஹார்ட்டட் மூவி தான், ரொம்ப எமோஷனல் டெப்த் படத்துல இருக்காது. அது மாதிரி ஒரு சில கேரக்டர்லாம் செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய கேரக்டர்லாம் படத்துக்கு தேவையில்லையோ அப்படின்னு தோணுச்சு. கிளைமேக்ஸ்ல ஒரு சீன், ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஓப்பன் எண்டடா முடிச்சிருப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொன்னா ப்ராப்பர் க்ளோஷர் கொடுக்கணும், அப்படி ஓப்பன் எண்டடா விடுறது இப்போ ஃபேஷன் ஆயிட்டு இருக்கு. பட் அகைன் இதெல்லாம் இருந்தாலும் அப்படியே முதல்ல சொன்ன மாதிரி குழந்தைங்களோட ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு ஒரு ஜாலியான படம். கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தான படம். இது என்னோட ஒப்பீனியன், ரிவ்யூ கிடையாது. நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. பாய்.